தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவில்லை என கூறி கட்சி பதிவை ரத்து செய்திருப்பது ஜனநாயக குரல் வளையை நெரிக்கும் செயல் என மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாத 334 அரசியல் கட்சிகளின் பதிவு கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது 2வது கட்டமாக 474 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள ஜவாஹிருல்லா தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு ஈஸ்வரன் தலைமையிலான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிமுன் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், என்ஆர் தனபாலின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உட்பட 42 கட்சிகளின் பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கட்சி தலைவர்கள், தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணத்துக்காக பதிவை ரத்து செய்வது சட்டவிரோதமானது என குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுடைய குரல் வளையை நெரிக்கக்கூடிய வகையில் இத்தகைய முடிவுகளை எடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய வலுவான கருத்துக்களை நாங்கள் சட்டப்பூர்வமாக எடுத்துரைப்போம். ஜனநாயகத்தில் எளியவர்கள், வலியவர்கள் எல்லோரும் இணைந்துதான் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை காட்டி நாங்களெல்லாம் தேர்தல் காலத்திலேயே இல்லாது போன்ற ஒரு முடிவை எடுப்பது நேர்மையற்றது. அதை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கட்சி பதிவு நீக்க நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே 2 மாதங்களில் 808 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 2046ஆக குறைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.